இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2022 ராஜமௌலி டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆன RRR அப்படிங்கிற ஒரு சூப்பரான படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். படம் பிரம்மாண்டமா வேற லெவல் எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம படம் ரிலீஸ் ஆகி 6 நாள்ல 672 கோடி சம்பாரிச்சிருக்குன்னா அப்ப எந்த அளவு இருக்குன்னு பாத்துங்க. மோஸ்ட்லி இந்த படத்தை எல்லாருமே பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு சிலர் பார்க்காம இருந்தீங்கன்னா வாங்க அப்படி இந்த படத்துல என்ன இருக்குன்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னால புதுசா நம்ம சேனலுக்கு வரவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணா சிறப்பா இருக்கும். இந்த படம் நடக்கிற காலகட்டம்னு பார்த்தா 1920 பிரிட்டிஷ் அரசாங்கத்தால இந்தியா அடிமைப்படுத்தப்பட்டிருந்த காலம். படத்தோட ஆரம்பத்துல ஒரு மலைவாழ் மக்கள் கூட்டத்தையும் அதே நேரம் அங்க பிரிட்டிஷ் கவர்னரோட சம்சாரத்தையும் காட்டுறாங்க. அந்த அம்மாக்கு கிராமத்தை சேர்ந்த ஒரு அழகான குட்டி பொண்ணு பாட்டு பாடிக்கிட்டே கையில மருதானியா டேட்டுவான்னு தெரியல வரைஞ்சுக்கிட்டு இருக்கா. அதை அந்த வெள்ளக்காரமாவும் மெய் மறந்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு பிரிட்டிஷ் கவர்னர் வர அவரோட சம்சாரம் அவர்கிட்ட போய் அந்த குட்டி பொண்ணு வரைஞ்ச டிசைனை காமிச்சு எப்படி இருக்கு டார்லிங், பார்க்க அழகா இருக்கா அப்படின்னு கேட்க அவரும் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு, இது இந்த குட்டி பொண்ணு தான் வரைஞ்சாலா அப்படின்னு ஆச்சரியப்பட அடுத்து அந்த அம்மா கவர்னர் கிட்ட போய் ஏதோ ரகசியமா காதல சொல்ல கவர்னரும் அவரோட அல்லக்கைய பார்த்து செய்கை பண்ண அவன் 2 காசு எடுத்து தரையில வீசிடுறாங்க. இதை பார்த்த அந்த குட்டி பொண்ணோட தகப்பன் அவனோட மனைவி கிட்ட அங்க பாரு நம்ம பொண்ணோட திறமையை பார்த்து சன்மானம் கொடுத்திருக்காங்க எடுத்துக்க அப்படின்னு சொல்ல, ஆனா கடைசியில ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தா அந்த காசு அவளோட திறமைக்கு இல்ல, அவளையே அவங்க கூட அடிமையை கூட்டிட்டு போகத்தான். இதை பார்த்த பொண்ணோட அப்பன் கதறாங்க, அம்மாவும் மனசுடைஞ்சு போறாங்க. அதே சமயம் இந்த பக்கம் கவர்னர் குரூப் அந்த குட்டி பொண்ணை கூட்டிட்டு கிளம்புறானுங்க. பொண்ணோட தகப்பனுக்கு என்ன பண்றனே தெரியல. ஏன்னா அவனுங்க எல்லாம் அதிகார வர்க்கம், எதிர்த்து போராடுறது கஷ்டம். ஆனா பொண்ணோட அம்மாக்கு தாய் பாசம் விடலங்க. அந்த கவர்னர் காருக்கு பின்னாலே ஓடுறாங்க. ஒரு கட்டத்துல அந்த கவர்னர் சம்சாரத்துக்கிட்ட போயிட்டு எவ்வளவு வருஷத்துக்கு வேணாலும் அடிமையா இருக்கும், என்னோட குழந்தையை மட்டும் விட்டுருங்கமா அப்படின்னு கெஞ்சுறாங்க. அப்போ அங்க ஒரு போலீஸ்காரன் வந்து இந்த பொண்ணோட அம்மா தலை கிட்ட துப்பாக்கியை வைக்க கார்ல இருந்து கீழே இறங்கி வர நம்ம கவர்னர் அந்த போலீஸ்காரன் கிட்ட ஒரு புல்லட்டோட வேல்யூ தெரியுமா உனக்கு, அதெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல அவனும் அந்த கன்னை வச்சுட்டு ரோடோரத்துல ஒரு பெரிய கட்டை இருக்குங்க, அதை எடுத்து இந்த அம்மா காது மேலேயே ஒரே அடி அவங்க அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. இதை பாக்குற அந்த குட்டி பொண்ணும் வாயடிச்சு போறா. அப்படியே அங்க சீன் கட் ஆகுது. அடுத்த சீன் டெல்லியில இருக்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க. லாலா லஜபத் ராய் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பெரிய கலவரமே நடந்துகிட்டு இருக்கு. அப்போ அந்த கூட்டத்துல சிகப்பு கலர் டர்பன் கட்டின ஒருத்தன் ஒரு கல்லை விட்டு எறிய அது போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க ஜெனரல் போட்டோ மேல பட்டு உடைஞ்சு போயிடுது. இதையெல்லாம் பாக்குற அந்த போலீஸ் அதிகாரி காண்டாகி ஒரு கல்லை விட்டு எரிஞ்ச அவனை மட்டும் புடிச்சு கூட்டிட்டு வர சொல்லி தனக்கு கீழே வேலை செய்யறவங்க சொல்றாரு. ஆனா ஒருத்தனும் போற மாதிரி தெரியல. ஏன்னா 500,000 பேரை எதிர்த்து ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு பயப்படுறாங்க. அப்பதான் நம்ம படத்தோட ஹீரோ ராம் சரண் என்ட்ரி. இந்த சீன் மாசா இருக்கும். பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கீழே நம்மால் ஒர்க் பண்றாங்க. எல்லாரும் யோசிக்கும் போது நம்ம ஹீரோ மட்டும் அந்த கூட்டத்துக்குள்ள குதிச்சு தனியால சண்டை போடுறான். கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துக்கு மேல இந்த சீன் போடும். அந்த போலீஸ் அதிகாரி சொன்ன மாதிரியே பல போராட்டத்துக்கு பிறகு அவன் சொன்ன அந்த ஆளை ஹீரோ பிடிச்சு கூட்டிட்டு வராங்க. போலீஸ் அதிகாரி ஹீரோவோட வீரத்தை பார்த்து வியந்து போறாரு. கட் பண்ண அடுத்த நாள் நிறைய போலீஸ் அதிகாரிகளுக்கெல்லாம் பதவி உயிர் கிடைக்குது. நம்ம ஹீரோக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு வெங்கல கிண்ணம் கூட கிடைக்கல. அவனுங்க வெள்ளக்காரங்களுக்கு மட்டும்தான் பதவி உயர்வு கொடுத்துருக்கானுங்க. ஹீரோ இதெல்லாம் பார்த்து செமையா காண்டாகிறான். எப்படியாவது நமக்கும் பதவி உயர்வு வேணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். கட் பண்ண அடுத்த சீன் கவர்னர் மாளிகைக்கு அவரோட அல்லக்கையை பார்த்து பேச ஒரு தூதர் வராருங்க. வந்து கவர்னர் அல்லக்கை கிட்ட கிராமத்துல இருந்து ஏதோ ஒரு குட்டி பொண்ணை தூக்கிட்டு வந்துட்டீங்களாமே, பாவம் சார் விட்டுருங்க அப்படின்லாம் சொல்ல அல்லக்கை ஓவரா பேசுறாங்க. அதெல்லாம் முடியாது, அவனுங்கனால எங்களை எடுத்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு ரொம்ப திமிரா பேச தூதரும் கரெக்ட் தான், அவங்க எல்லாம் ஆட்டு மந்தைகள் மாதிரி அமைதியா வாழ்ற கூட்டம் தான், ஆனாலும் அந்த ஆடுகளை எல்லாம் பாதுகாக்க ஒருத்தர் இருக்கான். அதுல ஒரு ஆடு புலியோட வாயில மாட்டுனா கூட அதோட கழுத்தை திருகி கொன்னு இல்லனா புலியோட வயித்தை கிழிச்சு கூட அந்த ஆட்டை காப்பாற்ற தயங்க மாட்டான் அப்படின்லாம் பில்டப் கொடுத்து பேச இப்போ கவர்னரோட அல்லக்கை கொஞ்சம் பயப்படுறாங்க. அதே சமயம் இந்த பக்கம் காட்டுக்குள்ள காட்டுறாங்க. பொதுவா நம்ம மான் வேட்டை முயல் வேட்டை எல்லாம் பார்த்திருப்போம். நம்ம ஜூனியர் என்டிஆர் இங்க ஒரு புலியவே பொறி வச்சு பிடிக்கிறாரு. இந்த சீன் காட்சி அமைப்புகள் எல்லாம் சிறப்பாவே இருக்கும். அடுத்து அவர் ஆளுங்க கூட சேர்ந்து நம்ம பொண்ணு எப்படியாவது அவங்க கிட்ட இருந்து மீட்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. அவரும் தன்னோட அடையாளங்களை எல்லாம் மறைச்சுக்கிட்டு ஊர்ல அவருக்கு ஒரு முஸ்லீம் ஃபேமிலி அடைக்கலம் தராங்க. அங்க தங்கிட்டு பைக் ஒர்க் ஷாப்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதே நேரம் அவர் வந்து அந்த வேலையும் ரகசியமா பார்த்துட்டு இருக்க. இந்த பக்கம் பார்த்தா கவர்னர் மாளிகையில கவர்னர் சம்சாரம் தலைமையில ஒரு மீட்டிங் போய்கிட்டு இருக்கு. அவங்க நாங்க கூட்டிட்டு வந்து வச்சிருக்க ஒரு பொண்ணை தூக்கிட்டு போக ஊருக்குள்ள அவன ஒருத்தன் வந்திருக்கானா, அவனை உயிரோட கண்டுபிடிச்சு தூக்கிட்டு வரணும்னு அறிவிப்பு விடுறாங்க. ஹீரோ ராம் சரண் தாங்க முன்னுக்கு வரா. அதே சமயம் இந்த பக்கம் போலீஸ் உயரதிகாரி கவர்னர் சம்சாரத்துக்கிட்ட நான் சொன்னல மேடம் அந்த திறமசாலி வந்தா அப்படின்னு நம்ம ஹீரோ இன்ட்ரோ கொடுக்க கவர்னர் அம்மா ஹீரோ கிட்ட இங்க பாரு, நீ அவனை பணமா கொண்டு வந்தா உனக்கு சன்மானம் தான் கிடைக்கும், ஆனா உயிரோட கொண்டு வந்தா மட்டும்தான் உனக்கு பதவி உயிர் கிடைக்கும் அப்படின்லாம் சொல்றாங்க. அதோட அந்த மீட்டிங் முடியுது. கட் பண்ணா இந்த பக்கம் ஜூனியர் என்டிஆர் குரூப்ல ஒருத்தன் கவர்னர் மாளிகைக்குள்ள வேலை செய்யற ஆள் மாதிரி உள்ள போக பாக்குறாங்க. அப்போ அந்த செக்யூரிட்டி பேட்ச் இருக்கான்னு கேக்குறாங்க. அதுக்கு அவன் தொலைஞ்சு போயிடுச்சுன்னு சொல்ல செக்யூரிட்டி அவனை அடின்னு அடிச்சு கொடுமைப்படுத்த அப்போ அந்த இடத்துக்கு ஒரு வெள்ளக்காரமா வராங்க. பாவம் வேணா விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் காப்பாத்தி விடுறாங்க. இத பாக்குற நம்ம ஜூனியர் என்டிஆர் அந்த வெள்ளக்காரமா பார்த்தா ரொம்ப நல்லவங்க மாதிரி தெரியுது, சோ அவங்கள வச்சுதான் நம்ம அந்த கவர்னர் மாளிகைக்குள்ள போகணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம படத்தோட ஹீரோ காட்டுறாங்க. கூட அவனோட மாமா சமுத்திரகனி இருக்காரு. 2 பேரும் மப்டியில் இருக்க போலீஸ் அங்க இருக்க கும்பல் கிட்ட கவர்னரை நான் கொலை பண்ண போறேன், யார் என் கூட வரீங்க அப்படின்லாம் கேட்க அதுல ஜூனியர் என்டிஆர் ஆளு ஒருத்த மட்டும் முன்ன வந்து நம்ம ஹீரோ கிட்ட பேசுறாங்க. அந்த கவர்னர் எங்களுக்கு நிறைய கொடுமை எல்லாம் பண்ணிருக்கான், அதுக்கு பழிவாங்க நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், அது மட்டும் இல்லாம நானே எங்க அண்ணன் இங்க தான் வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல ஹீரோ அவங்க
கிட்ட உன்னோட அண்ணன் கிட்ட என்ன கூட்டிட்டு போக முடியுமா அப்படின்னு சொல்ல 3 பேரும் அங்க கிளம்பி போறாங்க. அங்க போகும்போது வழியில போலீஸ் செக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ இவங்கிட்ட ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் கிட்ட போய் நானும் போலீஸ் தான் ஒரு கேஸ விசாரிக்கிறதுக்காக இப்படி மஃப்டில இருக்கேன்னு சொல்ல அந்த போலீஸ்காரன் பழக்க தோசத்துல ஹீரோவை பார்த்து சல்யூட் அடிச்சிடறாங்க. அப்போ நம்ம ஜூனியர் என்டிஆர் ஆளுக்கு தெரிஞ்சிருது இவன் ஒரு போலீஸ்னு சொல்லி அவன் அங்கிருந்து பயந்து எப்படியே தப்பிச்சு போயிடுறான். அடுத்து அவன் நம்ம ஜூனியர் என்டிஆர் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஒருத்தன் போலீஸ்னு தெரியாம நம்பி ஏமாத்துட்டேன் அதனால ஒரு பெரிய சம்பவம் ஆயிடுச்சுன்னு சொன்னா அவரு ஒன்னும் பிரச்சனை இல்ல கொஞ்ச நாளைக்கு நீ வெளியே சுத்தாத இங்கே அமைதியாருன்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்புறாரு. கட் பண்ண அடுத்த சீன் பெரிய பாலத்தை காட்டுறானுங்க. அதுக்கு மேல போயிட்டு இருக்க ட்ரெயின் நெருப்பு பத்தி எரிஞ்சு தண்ணிக்குள்ள விழுந்துருங்க. அங்க ஒரு குட்டி பையன் மட்டும் மாட்டிக்கிறான். இந்த சம்பவத்தை நம்ம ஹீரோவும் பாக்குறான். அதே நேரம் ஜூனியர் என்டிஆரும் பாக்குறாரு. அவங்க 2 பேரும் அந்த குட்டி பையனை எப்படியாவது காப்பாத்தணும்னு நினைக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஜூனியர் என்டிஆரை பார்த்து பாலத்துக்கு மேல இருந்து ஏதோ செய்கையில சொல்ல அவனை அதை புரிஞ்சுக்கிட்டு பைக் எடுத்துக்கிட்டு போறாங்க. 2 பேரும் நீட்டா ஸ்கெட்ச் போட்டு அந்த குழந்தை பையனை காப்பாத்துறாங்க. அதோட அவங்க 2 பேரோட ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகமாகிறாங்க. ஆனா நம்ம ஹீரோ தேடிட்டு இருக்கிறது ஜூனியர் என்டிஆர் தான் அவனுக்கு தெரியாது. ஆனாலும் 2 பேரும் 6 நண்பர்களா மாறிடுறாங்க. ஒரு நாள் நம்ம ஹீரோவும் ஜூனியர் என்டிஆரும் பைக்ல போய்கிட்டு இருக்கும்போது ஹீரோ ஜூனியர் என்டிஆரோட ஒரு ஆளை கடத்திட்டு வந்தான் பாத்தீங்களா அவன் தப்பிச்சு போயிருப்பான். அவனோட போட்டோ வச்சுட்டு ஊரெல்லாம் விசாரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ இவரு நம்ம ஹீரோ கிட்ட எல்லார்கிட்டயும் விசாரிக்கிற எங்கடியும் அந்த போட்டோ காட்டினா நானும் தெரிஞ்சா சொல்லுவேன்ல அப்படின்லாம் சொல்ல ஹீரோ அதுவும் சரிதான்னு சொல்லி போட்டோவை காட்டுறாங்க. அப்போ அந்த போட்டோ பறந்து போய் ஒரு டிச்சுக்குள்ள விழுந்து நனைஞ்சு போயிடுது. அதே சமயம் இந்த பக்கம் ஜூனியர் என்டிஆர் ஒரு வெள்ளக்காரி கிட்ட ஹெல்ப் கேட்கணும்னு நினைச்சான் பாத்தீங்களா அவங்க இந்த சைடு வராங்க. ஹீரோ அதை பார்த்துட்டு என்னப்பா லவ்ஸா அப்படின்லாம் கேட்க அவர் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது ஆனா அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும் ஆனா எப்படி பேசுறதா தெரியல அப்படின்லாம் இவர் சொல்ல ஹீரோ வாய்ப்புகள்லாம் தேடி வராது நாம தான் ஏற்பாடு செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கை நிறைய ஆணி எடுத்து அந்த அம்மா வர கார் வர ரூட்ல போட்டு விட்டுறாங்க. அவங்க நினைச்ச மாதிரியே அந்த வெள்ளக்காரி வர காரும் பஞ்சர் ஆயிடுது. கரெக்டா அவங்களும் இவங்க 2 பேர்கிட்ட வந்தா ஹெல்ப் கேக்குறாங்க. நம்ம என்டிஆருக்கு இங்கிலீஷ்ல தெரியாதனால நம்ம ஹீரோ தான் ஏதோ பேசி சமாளிக்கிறான். அது மட்டும் இல்லாம நீங்க போற இடத்துக்கு தான் மேடம் இவனும் போறான் ஒன்னும் பிரச்சனை இல்ல இவங்க கூட போங்க உங்களை கரெக்டா டிராப் பண்ணிடுவா அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரையும் சென்ட் ஆப் பண்ணி வச்சுட்டு நம்ம ஆள் கிளம்புறாங்க. இந்த பக்கம் அவங்க 2 பேரும் ஒரு மார்க்கெட்டுக்கு போறாங்க. அங்க என்டிஆர் அந்த அம்மா கிட்ட ஒரு நாள் உங்க வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போக முடியுமா அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த வெள்ளக்காரியும் இங்கிலீஷ்ல ஏதோ சொல்ல நம்ம ஆளுக்கு ஒண்ணு விளங்கல. அப்போ அவங்க சின்ன பொண்ணு போடுற மாதிரி ஒரு ட்ரெஸ் வாங்குறாங்க. என்டிஆருக்கு தெரிஞ்சிருது அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல நம்ம கூட்டத்துல இருந்து கடத்திட்டு போன அந்த பொண்ணுக்கு தான் இந்த அம்மா ட்ரெஸ் வாங்குதுன்னு சொல்லிட்டு வேக வேகமா போய் அவனோட கையாலேயே ஒரு வளையலை செய்யறாங்க. செஞ்சு அந்த குட்டி பொண்ணுக்கு கொடுக்க சொல்லி இவங்க கிட்ட கொடுக்குறான். அவங்க அதை வாங்கிட்டு என்ன மேடம்லாம் கூப்பிட வேணாம் ஜஸ்ட் கால் மீ செனி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அது மட்டும் இல்லாம போறதுக்கு முன்னால இவங்கிட்ட ஒரு பார்ட்டிக்கு வர சொல்லி இன்விடேஷனையும் கொடுத்துட்டு போறாங்க. நம்மளுக்கு இங்கிலீஷ் தெரியாதனால சும்மா அதை மட்டும் வாங்கி வச்சுக்கிறான். கட் பண்ண இந்த பக்கம் அந்த வெள்ளக்காரமா அந்த ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வந்து அந்த குட்டி பொண்ணுக்கு கொடுக்க அதை பார்த்து அவ ரொம்ப சந்தோஷப்படுறா. குறிப்பா அந்த வளையல பார்த்து ரொம்பவுமே அவ சந்தோஷப்பட்டு கட்டி பிடிச்சி இந்த அம்மாவுக்கு நன்றியும் சொல்றா. இந்த பக்கம் ஜூனியர் என்டிஆரும் ஹீரோவும் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ கிட்ட அந்த வெள்ளக்காரமா கொடுத்த லெட்டரை கொடுத்தா அதை அவன் பார்த்துட்டு அடப்பாவி உன்னை பார்ட்டிக்கு வர சொல்லியிருக்காங்க வான்னு சொல்லிட்டு 2 பேரும் டிப் டாப்பா ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு அங்க போறாங்க. டான்ஸ் ஆட்டம் பாட்டம் கூத்து கொண்டாட்டம்னு செமையா போகுது. அது மட்டும் இல்லாம என்டிஆர் டயர்ட் ஆகிட ஹீரோ அவனை தோல்ல தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதை பாக்குற அந்த வெள்ளக்காரி நான் வேணா கூட்டு போய் டிராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை விட்டுட்டு அவங்க கிளம்புறாங்க. அப்போ ஹீரோ அவங்க கார்ல ஒரு கலரை நோட் பண்றாங்க. அந்த கலரை நோட் பண்ணதும் இல்லாம என்டிஆரோட ஆளு ஒருத்தனை பிடிச்சி விசாரிப்பு வச்சிருப்பான் பாத்தீங்களா அவனோட கையில அந்த கலர் ஒட்டி இருக்கிறத நோட் பண்றான். சோ கண்டிப்பா அவன் பெயிண்ட் அடிக்கிறவனா தான் இருக்கணும்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போய் கண்டுபிடிச்சு அவனை தூக்கிட்டு வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதே நேரம் இந்த பக்கம் என்டிஆர் கவர்னர் மாளிகைக்குள்ள போயிடுறாங்க. அப்போ ரகசியமா யாருக்கும் தெரியாம அந்த குட்டி பொண்ணு இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு அந்த குட்டி பொண்ணு கூட பேச ஆரம்பிக்க அந்த பொண்ணு அழுக ஆரம்பிக்கிறா. தன்னால இங்க இருக்கவே முடியல அம்மா நினைப்பாவா இருக்கு என்னை எப்படியாவது இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுங்கண்ணா அப்படிங்கிற மாதிரிலாம் கதறா. ஆனா நம்ம ஆளு இன்னைக்கு ஒரு நாள் பொறுத்துக்கமா நாளைக்கு கண்டிப்பா வந்து உன்னை நான் கூட்டிட்டு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவளுக்கு ஒரு ஆறுதலை சொல்லிட்டு அங்கிருந்து அவங்க கிளம்பி போறாங்க. வீட்டுக்கு வர நம்ம என்டிஆர் அவங்க டீம் கூட பேசிட்டு இருக்காங்க. நாம கெஞ்சியோ இல்ல பதுங்கியோ நம்ம பொண்ணை கூட்டிட்டு போக கூடாது. காட்டியான மாதிரி உள்ள பூந்து அவனுக்கு எல்லாத்தையும் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு எத்தா கூட்டிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கான். அதே நேரம் இந்த பக்கம் ஹீரோ அவன் புடிச்சிட்டு வந்த என்டிஆரோட ஆள்கிட்ட ரொம்ப கொடூரமா விசாரிச்சுக்கிட்டு இருக்கான். தன்னோட உயிர் நண்பன் தான் தேடிக்கிட்டு இருக்கான் அந்த ஆளுன்னு தெரியாம விசாரிக்கும் போது என்டிஆர் ஆளு என்ன சொல்றானா எங்க அண்ணன் ஒன்னும் உன்ன மாதிரி பிரிட்டிஷ்காரன் காலில் விழுந்து பொழைக்கல பார்க்க தானே போற எப்படியும் எங்க பொண்ணை நாங்க கூட்டிட்டு தான் வர போறோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கான். இவங்க எங்க இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் அவன் காட்டி கொடுக்குற மாதிரியே தெரியல. அப்போ நம்ம ஹீரோ கையில இருந்து ஒரு லாக்கெட்டு கலண்டு போய் விழுதுங்க. அதை எடுத்து நம்ம ஆளு ஃபீலிங்கோட பாத்துக்கிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணா கிராமத்துல சீத்தான ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அந்த ஊர் கிராம மக்கள்லாம் நம்ம ஹீரோவை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னா என்ன நம்மள எல்லாத்தையும் மறந்துட்டானா அவன் ஊருக்கு போய் 4 வருஷம் ஆச்சு போன விஷயத்தெல்லாம் முடிச்சானா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. என்ன பிளாஷ்பேக் நமக்கு சரியா தெரியல. இந்த பக்கம் என்டிஆரோட ஆளு கையில ஒரு விஷமுள்ள குட்டி பாம்பை புடிச்சு வச்சிருக்காங்க. அது ஹீரோ வந்து பேசிட்டு இருக்கும்போது அதை எடுத்து அவன் மேல தூக்கி வீசிடுறான். அதுவும் அவனை கடிச்சிடுது. அவன் ஹீரோ கிட்ட இனிமேலும் உன்னை எவனுமே காப்பாற்ற முடியாது முடிஞ்சா பொழைச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல ஹீரோ நம்ம தான் சாக தான் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கட்டை அவுத்து விட்டு நீ தப்பிச்சு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வெளியே வந்துடுறாங்க. அப்போ என்டிஆர் டீம் கூட பிளான் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு கிளம்பி போறான். ஏதோ சத்தம் கேட்டு திரும்பி
திரும்பி வந்து பார்த்தா ஹீரோ உடம்பெல்லாம் விச ஏறி சாகர நிலைமையில கிடக்க பார்த்து துடிச்சு போறான் நம்ம ஆளு. அவன் காட்டிலேயே பிறந்து வளர்ந்ததுனால கொஞ்சம் அந்த விஷத்தை எப்படி முறிக்கிறதுன்னு எல்லாம் அவனுக்கு தெரியும் போல சில பல வைத்தியங்கள்லாம் பண்றான். அது மட்டும் இல்லாம கழுத்துல ஒரு சாமி கயிறு கட்டி இருப்பாங்க, அதை கலட்டி ஹீரோக்கு போட்டு வரான். ஹீரோ ஒரு விஷயத்தை நோட் பண்றான், இதே மாதிரி கயிறு தானே நம்ம விசாரிச்சுட்டு இருந்த அவனோட கழுத்துல இருந்தது. ஹீரோ ஏதோ பேச நினைக்கிறான், ஆனாலும் அவனால பேச முடியல, உடம்பு அந்த அளவுக்கு இன்னும் ரெக்கவர் ஆகல. என்டிஆர் ஹீரோவை பார்த்து ஒன்னும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கூட்டிட்டு போய் ஒரு பெட்ல படுக்க வைக்கிறாங்க. ஹீரோ கிட்ட, நண்பா நீ நினைக்கிற மாதிரி நான் முஸ்லீம் எல்லாம் இல்ல, இந்த மாதிரி பிரிட்டிஷ்காரனுங்க எங்க பொண்ணை தூக்கிட்டு வந்துட்டானுங்க, அவளை காப்பாத்த தான் வந்தேன், அதனாலதான் எனக்கு உன்னோட நட்பு கிடைச்சது, நாளைக்கு நான் ஜெயிக்கலாம் இல்ல தோக்கலாம், ஏன் செத்து கூட போலாம், என்ன நடந்தாலும் உன் நட்பு கிடைச்சதே எனக்கு சந்தோஷம், உயிரோட இருந்தா சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆளு கிளம்புறாங்க. அதே நேரம் தன்னோட உயிர் நண்பதான் நம்ம பிடிக்க வேண்டிய அந்த ஆளு அப்படின்னு நினைச்சு வருத்தப்படுறான். ஆனாலும் அவன் கைது பண்ண வேண்டிய கட்டாயத்துல ஹீரோ இருக்கான். அவன் இப்படி பண்றதுக்கெல்லாம் ஏதோ சில காரணங்கள் கதைகள்லாம் இருக்கு, என்ன விஷயம்னு நமக்கு டீடைலா காட்டல. கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம என்டிஆர் அவர் போட்ட பிளான் படியே கவர்னர் மாளிகைக்குள்ள உடச்சுக்கிட்டு வெறித்தனமா ஒரு என்ட்ரி கொடுக்குறாரு. ஆளுகளை வச்சு சண்டை போடாம சிங்கம் புலி கரடி அப்படின்னு நிறைய விலங்குகளை இறக்கி விட்டு அவனுங்களை அலற விடுறாரு. கவர்னர் மாளிகையே ஆட்டங்கண்டு போகுது. கூஸ் பம்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அது இந்த சீன்ல கண்டிப்பா கிடைக்கும். ஆனா நம்புற மாதிரி இருக்குமான்னு கேட்டா அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். எல்லாம் பயந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ மட்டும் போலீஸ் ட்ரெஸ் போட்டு நண்பனை கைது பண்ண வந்துட்டு இருக்காங்க. ஆனா என்டிஆருக்கு இதெல்லாம் பார்த்து நம்பவே முடியல, ஏத்துக்கவும் முடியல. ஹீரோ கிட்ட, நண்பா நீ போலீஸா, ஒன்னு புரிஞ்சுக்கோ, என் மேல எந்த தப்பும் கிடையாது, இவனுக்கு தான் எங்க பொண்ணு தூக்கிட்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் காம்ப்ரமைஸா நம்ம ஆளு ஹீரோ கிட்ட பேசுறாங்க. ஆனா ஹீரோ இதெல்லாம் கேட்கற மாதிரி இல்ல. ஒரு கட்டத்துல ரெண்டு பேருக்கும் சண்டை வெடிக்குது. கிட்டத்தட்ட ரொம்ப நேரத்துக்கு இந்த சண்டை நடக்கும். கடைசியில ஒரு கட்டத்துல கீழே குதிச்சு நம்ம ஆளு தப்பிக்க நினைக்கிறாங்க. அப்போ ஹீரோ கழுத்துல ஒரு கயிறை போட்டுருப்பான் பாத்தீங்களா, அந்த கயிறை தூக்கி வீசி இவனை பிடிச்சு கீழே விழுகாம தடுத்து நிறுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம நீ சரணடைஞ்சிரு, அப்படி அடையலன்னு சொன்னா நீ எந்த பொண்ணுக்காக வந்தியோ அந்த பொண்ணு இப்பவே உன் கண்ணு முன்னாலே செத்து போயிடுவா அப்படின்னு சொல்ல என்டிஆர் வேற வழி இல்லாம நம்ம ஹீரோ கிட்ட கைதாகிறாப்ல. அப்படியே கட் பண்ணா ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. ஹீரோவோட அப்பா தன்னோட கிராமத்துல இருக்கிற மக்களுக்கெல்லாம் கடுமையான ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காரு. ஹீரோக்கு ஒரு 10-15 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ கிராமத்துல இருக்கிற வாலிப வயசு பசங்களா எத்தனை நாளைக்கு தான் இந்த மரத்தால செஞ்ச துப்பாக்கி வச்சு ட்ரைனிங் பண்றது, நிஜமான ஆயுதங்களை ஏந்தி அந்த பிரிட்டிஷ்காரனுங்களை ஒரு கை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர்கிட்ட சொல்ல அவரு ஒரு கதையை சொல்லிட்டு கூடி சீக்கிரமே அந்த நாள் வரும், எல்லாரும் பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் கிளம்ப சொல்றாரு. அடுத்த நாள் திரும்பவும் ட்ரைனிங் கண்டினியூ ஆகுது. அப்போ ஹீரோனால அந்த மரத்துல செஞ்ச துப்பாக்கிய தோளுல தாங்கி பிடிச்சு சுட முடியல. அப்போ தகப்பன் ஹீரோ கிட்ட விசாரிச்சா என்ன விஷயம்னு பார்த்தா ஹீரோ ஒரிஜினல் துப்பாக்கி எடுத்து சுட்டு பார்த்திருக்காங்க. அந்த ஃபோர்ஸ்னால தான் அவனுக்கு அந்த இடத்துல ரத்தம் கட்டி இருக்கு. அது மட்டும் இல்லாம தகப்பனும் தான் மகன் குறி பார்த்து சுட்ட அந்த டிஸ்டன்ஸை பார்த்து பெருமைப்படுறாரு. கிட்டத்தட்ட அவன் ரொம்ப லாங்ல இருந்து கூட அவ்வளவு அக்யூரேட்டா பர்ஃபெக்ட்டா கரெக்டா சுட்டு இருப்பான். இதை பார்க்கும்போது தகப்பனுக்கு மனசுக்குள்ள ஏதோ ஒரு இனம் புரியாத சந்தோஷம். இப்படியே அவங்க ஜாலியா சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கும் போதே பிரிட்டிஷ் ராணுவம் உள்ள வந்து அங்க இருக்கிற கிராம மக்கள் மேல எல்லாம் தாக்குதல் நடத்துறாங்க. ஒரு கட்டத்துல எல்லாமே பதுங்கிக்கிறாங்க. அப்போ ஹீரோவோட அப்பா சம்சாரத்தை கூப்பிட்டு கிராம மக்களை எல்லாம் பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிட்டு போக சொல்றாரு. அவர் ஹீரோவை மட்டும் கூட்டிட்டு பதுங்கி ஒவ்வொரு ஆளுகளையா சுட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போ பிரிட்டிஷ்காரனுங்க மரத்துக்கு மேல போய் கரெக்டா தகப்பனோட விரலையே சுட்டு துப்பாக்கிய கையிலேயே தூக்க முடியாத மாதிரி பண்ணிடுறாங்க. அதே நேரம் ஹீரோவோட அம்மாவும் தம்பியும் ஓடி வர அவங்களையும் அவனுங்க சுட 2 பேருமே குண்டடிப்பட்டு அங்கேயே செத்து போறாங்க. இதையெல்லாம் பாக்குற தகப்பன் துப்பாக்கிய ஹீரோட்ட கொடுத்து, இங்க பாராமோனே நீ வைக்கிற ஒரு குறி கூட மிஸ் ஆக கூடாது அப்படின்னு கண்ணை கொடுக்க ஹீரோவும் ஒவ்வொருத்தனையா கரெக்டா சுட்டு தள்ளிக்கிட்டு இருக்கான். கடைசியில ஹீரோட அப்பா சாகு நேரத்துல ஹீரோ கிட்ட ஒரு சத்தியம் வாங்கிக்கிறார். நம்ம ஊர் மக்கள் எல்லாரு கையிலையும் ஆயுதம் கொடுத்து இந்த பிரிட்டிஷ்காரனுங்களை துரத்தி அடிப்பேன்னு எனக்கு வாக்கு தர சொல்லி மகன் கிட்ட சத்தியம் வாங்கிட்டு அவர் செத்து போறாரு. ஹீரோ ஏன் போலீஸா ஒர்க் பண்றான், எல்லாமே தகப்பனுக்கு செஞ்சு கொடுத்த அந்த சத்தியம் தான். பிரிட்டிஷ் அரசாங்கத்தோட ஆயுத கிடங்கு கைப்பற்றி அவங்க மக்கள்கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நம்ம ஹீரோ இவ்வளவு கஷ்டங்களையும் பட்டிருக்கான். கட் பண்ணா பிரசன்ட்டுக்கு வரும். நம்ம என்டிஆருக்கு கொடூரமான தண்டனை தரணும் பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவனை மண்டி போட வச்சு ஊர் மக்கள் முன்னால மன்னிப்பு கேட்க சொல்லணும் அப்படின்லாம் கவர்னர் சம்சாரம் சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனா இதுல கொடுமை என்னன்னா இந்த அத்தனை தண்டனையும் நம்ம ஆளுக்கு தரப்போறது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ தான். அது மட்டும் இல்லாம கவர்னர் இந்த தண்டனை பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எதிர்க்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாடமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுறாரு. அடுத்த நாள் மக்கள் முன்னால என்டிஆருக்கு அவங்க நினைச்சது மாதிரியே அந்த கொடூரமான தண்டனையை நிறைவேற்ற ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ தான் சவுக்கை எடுத்து நம்மால போட்டு அடின்னு அடிச்சு கொடுமைப்படுத்துறான். மனசு வலிக்கதான் செய்யுது. ஆனாலும் தகப்பனுக்கு செஞ்சு கொடுத்து அந்த சத்தியத்தை காப்பாற்றணுமே, எவ்வளவோ கொடுமைப்படுத்தியும் என்டிஆர் உண்மையை ஒத்துக்கிற மாதிரி இல்லைங்க. அது மட்டும் இல்லாம அவன் மண்டி போட்டு மன்னிப்பு கேட்கற மாதிரியே தெரியல. இந்த கொடுமையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிற ஊர் மக்கள் ஒரு கட்டத்துல அவங்களுக்கே ரொம்ப கோவம் வந்து அந்த இடமே ஒரு கலவர பூமியா மாறிடுது. அப்போ ஹீரோ என்டிஆரை தூக்கிட்டு அங்கிருந்து அப்படியே கிளம்பி போயிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு ஹீரோவோட மாமா சமுத்திரக்கனி, இவ்வளவு நாள் நம்ம எதுக்காக கஷ்டப்பட்டோமோ அந்த ஆயுத கிடங்குக்கு ஸ்பெஷல் ஆபீசரா உன்னதான் அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க, நம்மளோட கனவுகளை
எல்லாம் இப்ப நிறைவேற போறது அப்படிங்கிற மாதிரிலாம் அவன்கிட்ட சொல்ல அதுக்கு ஹீரோ மறுக்கிறாங்க. இதை விட எனக்கு இப்போ ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா என்டிஆரையும் அந்த குட்டி பொண்ணையும் நம்ம எப்படியாவது காப்பாற்ற வைக்கணுமாமா அப்படிங்கிற மாதிரிலாம் பேச அவரு உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா, இத்தனை நாளா நம்ம எதுக்காக போராடிட்டு இருந்தோம், அந்த வாய்ப்பு வரும்போது அதை வேணான்னு சொல்றியே, இது நியாயமா அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் பேசுறாரு. ஹீரோ அவரோட மாமா கிட்ட அவன் என்ன சொல்றானா, என் அப்பா பண்ண புரட்சியும் இவன் பண்ணதும் ஒண்ணுதான், ரெண்டு பேரோட திங்கிங் ஒண்ணுதான், சோ கண்டிப்பா நான் அவனை காப்பாத்தியே ஆகணும், இதுல நான் செத்து போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்பி போறாங்க. அடுத்த நாள் காலையில என்டிஆர் தூக்குல போட கூட்டிட்டு போறாங்க. ஹீரோ சமுத்திரக்கடி மூலமா ஒரு பிளேட அவங்ககிட்ட எப்படியாவது கொடுக்க சொல்லியிருப்பான். கையில இருக்க அந்த கைத்தை எப்படியாவது அவுக்கணும்னு சொல்லி. அது மட்டும் இல்லாம அவன் கூட எஸ்கார்ட்டா போற அந்த போலீஸ்காரனுங்க எல்லாரோட கண்ணையும் வேலை செய்யாத மாதிரி நம்ம ஹீரோ செட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனாலும் கவர்னருக்கு நம்ம ஹீரோ போட்ட திட்டம் எல்லாம் எப்படியோ தெரிய வந்துருது. அது மட்டும் இல்லாம ஹீரோ போயிட்டே இருக்கும்போது அந்த கார்ல துப்பாக்கியை வச்சு சுட அவனோட காரு உருண்டு பிறண்டு போயிருதுங்க. அப்போ ஹீரோ ஒரு மரத்துல போய் குத்தி அவன் முதுகுலையும் ரொம்ப பலத்த காயம்பட்டுருது. அப்பவும் ஹீரோ அவனுங்களை எதிர்த்து சண்டை போடுவான். இந்த பக்கம் நம்மளும் அந்த பிளேட வச்சு அந்த கைத்தை அவுத்து அங்க இருக்கிற ஆளுங்குள்ள சண்டை போட்டு இருப்பாங்க. அந்த குட்டி பொண்ணை ஒரு போலீஸ்காரன் குறி வச்சு சுட பார்ப்பான். அப்போ நம்ம ஹீரோ அந்த பொண்ணை காப்பாதுன்னு சொல்லி கன் எடுத்து காட்டினா நம்மளால தப்பா நினைச்சுக்கிறான், அந்த பொண்ணை தான் இவன் கொலை பண்ண பாக்குறான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை ஒரு பெரிய கட்டை எடுத்து அங்கிருந்து அடிச்சு அப்படியே அவன் அங்க மயக்க போட வச்சிடறாங்க. கடைசியில ஒரு வழியா நம்ம ஹீரோ போட்ட பிளான் படி என்டிஆரும் அந்த பொண்ணு தப்பிச்சு போறாங்க. ஆனா இந்த உதவியெல்லாம் பண்ணது நம்மால்தான் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியவே தெரியாது. கட் பண்ணா சில பல மாசத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க, கவர்னர் ஜூனியர் என்டிஆரை கண்டுபிடிக்க சொல்லி அந்த ஊரையே சல்லடை போட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோவை ஜெயில வச்சு அநியாயத்துக்கு கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. உடம்புல உயிர் மட்டும் தான் மிச்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பக்கம் ஜூனியர் என்டிஆர் குரூப் ஒரு இடத்துல பதுங்கி இருக்கு. அங்க வர போலீஸ் ரொம்ப மும்முரமா தேடிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த கிராமத்துல சீத்தான ஒரு பொண்ணை காட்டினாங்க பாத்தீங்களா, அவங்க தான் சில பல பொய்யெல்லாம் சொல்லி நம்ம என்டிஆர் குரூப்பை அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தி அவங்களுக்கு சாப்பாடும் போடுறாங்க. அவங்க கூட பேசிக்கிட்டே இருக்கும்போதே நம்ம ஹீரோ கையில ஒரு லாக்கெட் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரியே லாக்கெட் இவங்க கழுத்துல தொங்க நம்ம என்டிஆர் கண்டுபிடிச்சிடறாப்புல இது கண்டிப்பா நம்ம ஹீரோட ஆளுதான் அப்படின்னு. அப்போ ஹீரோயின் ஹீரோவோட பழைய பிளாஷ்பேக் ஸ்டோரி சொல்றா. அதெல்லாம் கேட்ட அப்புறம் தான் அவங்க எல்லாருக்குமே தெரியுது ஹீரோ எவ்வளவு பெரிய ஆளு, எவ்வளவு பெரிய விஷயத்த செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கான் அப்படின்னு. அதோட அந்த குட்டி பொண்ணு நம்ம ஹீரோயின் கிட்ட கடைசியா என்ன அவர் ஆயுத கடங்க கைப்பற்றினாரா இல்லையா அப்படின்லாம் கேட்டா, ஆமாமா அதுக்கேத்த ஒரு லெவலுக்கு அவர் போயிட்டாரு, ஆனா போயும் கூட அவரால் அந்த விஷயத்த பண்ண முடியாம போயிருச்சு. ஏன்னா அவரோட உயிர் நண்பனை கொல்ல வேண்டிய ஒரு சூழல் வந்துருச்சு. ஆனா இவருக்கு அந்த லட்சியத்தை விட உயிர் நண்பனோட உயிர் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை டிராப் பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லாம இப்போ 2 நாள்ல அவரை தூக்குல போட போறாங்க அப்படின்னு சொல்லி கவர்னர் மாளிகையிலிருந்து ரெட்டல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கதறி அழுகுறாங்க. இதையெல்லாம் பார்த்து என்டிஆரும் ரொம்பவே மனசு வருத்தப்படுறாரு. அது மட்டும் இல்லாம ஹீரோயின் கிட்ட நீங்க சொல்லிட்டு இருந்த அந்த ஆள் வேற யாரும் இல்ல, அது நானே தான், அந்த பாவி நான் தான், எப்படிப்பட்ட மனுஷன்னு தெரியாம இப்படி ஒரு தப்பை நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டு, அது மட்டும் இல்லாம என்ன ஆனாலும் பரவாயில்ல, என்னோட உயிர் போனாலும் பரவாயில்ல, கண்டிப்பா நான் ஹீரோவை கூட்டிட்டே வருவேன் அப்படின்னு ஒரு சபத்தை கொடுத்துட்டு அவன் அங்கிருந்து கிளம்பி போறாங்க. என்டிஆரும் நீட்டா ஸ்கெட்ச் போட்டு பல போராட்டத்துக்கெல்லாம் பிறகு நம்ம ஹீரோவை கண்டுபிடிச்சு தூக்குறாங்க. ஆனா ஹீரோவோட பாடி கண்டிஷன் இப்ப ரொம்பவே மோசமா இருக்கு. முதல்ல இருந்த அந்த பலம் இப்போ உடம்புல இல்ல. அதனால என்டிஆர் நம்ம ஹீரோவை தூக்கிட்டு அங்க இருக்கிற சில பேரெல்லாம் அடிச்சு போட்டு ஒரு கோயில் மாதிரி ஒரு இடம் இருக்குங்க, அந்த கோயில் கிட்ட ஹீரோவை படுக்க போட்டு விபூதி எல்லாம் வச்சு விடுவான். அதுக்கப்புறம் ஹீரோ பழைய தெம்போட வந்து சண்டை போடுற மாதிரி சீன்ஸ் எல்லாம் இருக்கும். 2 பேரும் சேர்ந்து அந்த கவர்னர் மாளிகையும் அங்க இருக்கிற ஆளுகளை எல்லாம் கொன்னுட்டு 2 பேரும் ஹீரோயின்ஸோட சேர்ற மாதிரி இந்த படம் முடியுது. முழுக்க முழுக்க கொஞ்சம் சினிமா தரத்துல தான் கிளைமாக்ஸ் ஃபைட் எல்லாம் இருக்கும். எப்படி இருக்கு இந்த படம், பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு வித்தியாசமான படத்தோட சந்திப்போம்.